இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி நிறுத்துங்க நிறுத்துங்க. கண்ணாடியா இருக்குங்க இறக்குங்க. சொல்றேன்ல கண்ணாடியா இருக்குங்க. விடியா போங்க போங்க. யோ என்ன ஆளு நீ? காரை பார்த்தா தெரியல? உள்ள டவலி உட்காந்துருக்காரு, அதுவும் தெரியலையா? அது ஜட்ஜு காரியா? சாரி சார். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியா? மேம்ல அந்த பையிலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீயே? எடுத்து வச்சுட்டேன். இல்லை சொன்னெல்லாம் எடுத்துருக்கலாம் சார். வக்கீல் வந்துட்டு. வணக்கம் வக்கீல் சார். என்னப்பா நீங்க மட்டும் இருக்கீங்க? எங்க வெங்கடேஷ்? வந்துருவாரு சார். உள்ள கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். அங்க பாத்தீங்களா கேட்ல அம்புட்டு போலீஸை இறக்கி அவனை உள்ள விடாம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காவ. அதை மீறி அவனை உள்ள கொண்டு வரணும்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா வந்துருவான் சார். இத பாருங்க, அந்த வெங்கடேஷ் கொடுக்கிற வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ண முடியும். அவன் இல்லைன்னா எல்லாமே க்ளோஸ்ப்பா. சார் நிச்சயம் வந்துருவான் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீ வேண்டா பார்த்துட்டே இருங்க. என்ன ராசப்பா, உன் கிளைண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? குட் மார்னிங் சார். எப்படியும் ஜெயிக்க முடியாது. அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு தான் போக போறான். அதுக்காக முன்கூட்டியே உன் கிளைண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டேன். சார் இன்னும் ஹியரிங் நடக்கல. ஹியரிங் நடக்கணும், ஆர்குமெண்ட் நடக்கணும், அடுத்தடுத்து வாய்தா வேற இருக்கு. அதுக்குள்ள நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்களே சார். யோ நான் யாரியா? சிவனாண்டி. இந்த கேஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? யோ இது தேராத கேஸியா? இத போய் எப்படியா எடுத்த? சார் தெரிஞ்சவங்க சார். அதுக்காக தோக்க போற கேஸ தைரியமா எடுப்பியா? யோ நிறைய ஏரிங்களா நடக்காது. ஒரே ஏரிங்கள கேஸ முடிச்சு விட்டுருவேன். தோத்து போறதுக்கு தயாராரு. சார் அறிவழகன் தப்பு பண்ணல. நிச்சயமா அவரை கொலை பண்ணல சார். எதை வச்சுமா அப்படி சொல்ற? சார் என் அப்பா முருகன் ஜாத்தியா சொல்லுதம் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல, அவன் நிரபராதி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த முருகனை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லு.